ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எக்ஸசைஸ் 5.1ல் அதாவது கோஆர்டினேட் ஜாமெட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு வட்டத்தின் சார்பாடு கண்டுபிடிக்கணும். அதாவது அதுக்கு வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் 9 பை கொடுத்துருக்காங்க. அது 2 டயாமீட்டர்ஸ், அதாவது விட்டவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஒரு டயாமீட்டர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளில் வந்து சென்டர் வழியாக பாஸ் ஆகிற லைன் தான் வந்து டயாமீட்டர். அப்போ இது 2 டயாமீட்டர் சொன்னால் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற வெட்டுற பாயிண்ட் வந்து சென்டர். அப்போது இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நமக்கு சென்டர் கிடைக்கும். அப்போது ஒரு சென்டரும் ஒரு ரேடியஸும் இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடலாம், இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த கான்செப்ட் படி தான் நம்ம போட போகிறோம். அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் டயாமீட்டர் முதல்ல நம்ம போட்டுக்கிறோம். தட் இஸ் டயாமீட்டர் x plus y is equal to 5, equation number 1. x minus y is equal to 1, இது equation 2. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு சென்டர் கிடச்சிரும். அப்போ ஏற்கனவே இங்கே சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இதை நம்ம ஆட் பண்ணாலே போதும். x plus x 2x plus y minus y கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 5 plus 1 6. therefore x is equal to 6 divided by 2, that is equal to 3. அப்போ x is equal to 3 வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ 3 plus y is equal to 5. y is equal to 5 minus 3, which implies y is equal to 2. therefore center, அதாவது வட்டத்தின் மையம் 3,2. இப்போ நமக்கு ரேடியஸ் வேணும், அதாவது ஆரம் வேணும். இப்போ அதுக்கு இன்னொரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா வந்து πr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 பை. இதில் இந்த பை கேன்சல். அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 யூனிட்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ இதிலேருந்து நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், இல்லை ஏ ஸ்கொயர் போடலாம். இப்போ திஸ் இம்ப்ளைஸ் இப்போ நமக்கு சென்டர் வந்து நமக்கு 3,2 இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு ஆரிஜினுக்கு இது. அப்போ சென்டர் வந்து 3,2 வருதுன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வரும். அப்போது எக்ஸு மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் வேல்யூ 9. அப்போ இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் வேல்யூ 9 மைனஸ் 2ab. அப்போ 6x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2ab. 2 into 2 4. இப்போ 4y 9 இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 4y, இந்த ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல். அப்போ ப்ளஸ் 4 is equal to 0. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 4y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு தேவையான சர்க்கிள் ஈக்குவேஷன். மாணவர்களே, இப்போ இந்த கணக்கு 8வது கணக்கு அதே எக்ஸசைஸ் தான், எக்ஸசைஸ் 5.1 தான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாமே இப்போ இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸசைஸில் கணக்கு போட்டிருக்கேன். இப்போ ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னாக்கா 5.4 5.2 இந்த 5.5 அப்ளிகேஷன் செம்ம அதுவும் நிறையா போட்டிருக்கோம். இப்போ இந்த 5வது சாப்டர் வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு, மந்த்லி டெஸ்ட்டுக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த சாப்டர் வைஸ் இருக்கக்கூடிய இந்த கணக்கு எல்லாமே ஒரே வீடியோவாக நம்ம போடுறோம். அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செம்ம பார்ப்போம். y is equal to 2 root x plus c அப்படின்ட்டு இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. அப்போ நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இப்போ டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் இப்போ y is equal to 2 root 2 x plus c. இதோடைய ஜென்ரல் ஃபார்ம் வந்து y is equal to mx plus c. அப்போ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ m is equal to 2 root 2 அப்படின்னு கிடைக்கும். c equal to c. இப்போ நமக்கு இதான் முக்கியம். m is equal to root 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16.
இப்போ இதோட ஈக்குவேஷன் வந்து ஜென்ரல் ஃபார்மு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்செண்ட்டாக இருக்கும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் என்னன்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர். இப்போ இதான் வந்து கண்டிஷன். இப்போ அவங்க டேஞ்சென்ட் கொடுத்துட்டாங்க, நான் இதில் அப்ளை பண்ணுறேன். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வேல்யூ 16, 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர், எம்மோட வேல்யூ 2√2 ஹோல் ஸ்கொயர். இப்போ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16, 1 ப்ளஸ் 2√2 ஹோல் ஸ்கொயர், அதாவது 2√2 இன்ட்டு 2√2, 2 இன்ட்டு 2 4 √2 இன்ட்டு √2 2. இப்போ 4 இன்ட்டு 2 8. இப்போ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 8 ப்ளஸ் 1 9. இப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 16க்கு ரூட் எடுத்தால் 4, 9 ரூட் எடுத்தால் 3. இப்போ 4 இன்ட்டு 3 12. இப்போ சியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. இதுதான் நமக்கு ஆன்சர்.